இங்கே கிறிஸ்க்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு மீனா வீட்டில் வந்து தங்கியிருக்காங்க. கிறிஷோட பாட்டியும் கிறிஷும். அப்போ கிறிஷுக்கு வந்து 2 நாள் இருந்துட்டு போகணும்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க. அப்போ முத்து சொல்கிறாரு, எங்கள் வீட்டில் வந்து தங்கிங்கங்கிறாரு. அதே மாதிரி வந்து தங்கியிருக்காங்க. அப்போ விஜயா சொல்கிறாங்க, இதெல்லாம் என்ன பிறப்போ என்ன ஜென்மமோ, எவ்வளோ சொல்லி வெக்கமான சூடு சொன்ன இல்லை, எல்லாம் மீனா சுற்றின ஃபேமிலியாகவே இருக்குது. அப்படிங்கும்போது ரோஹிணிக்கு ரொம்ப கோவம் வருது. என்ன பிறப்போன்னு சொன்னதுக்கு ரொம்ப கோவம் வருது. ஆண்டி எப்படின்னு கத்துறாங்க. அதுக்கு என்னம்மா ஏம்மா நீ கத்துற, இதெல்லாம் வந்து உன்ன மாதிரி இல்லைம்மா, நீ என்ன பெரிய கோடீஸ்வர விட்டு பொண்ணு, உன்ன மாதிரி இல்லை. அப்படிங்கும்போது சுருதி சொல்கிறாங்க, ஆண்டி இப்படிலாம் பேசக்கூடாது, ஏழைங்கண்டா அப்படியா பேசுறது, நீங்கள் ஏன் மீனாண்டா ஒரு மாதிரி பார்க்குறீங்க, எங்களை ஒரு மாதிரி பார்க்குறீங்க. அப்படிங்கும்போது ரோஹிணி ஒரு மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு அப்படியே கேவலமாக பார்க்குது. ரோஹிணியோட கேவலம் தெரியல. இப்போ என்ன பண்ணுறாங்க, விஜயா சொல்கிறாங்க, இந்த 2 பேரும் எப்படியாவது துரத்தி விடு ரோஹிணி, நீ வந்து அப்படித்தானே வந்து மீனாட கடையை மூட வச்ச, அதே மாதிரி இவங்களுக்கு வந்து இவங்க வீட்டை விட்டு போகிற மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா பண்ணு இது ரோஹிணி அப்படிங்கிறாங்க விஜயா. விஜயா சொன்னதை கேட்டு சரிங்க ஆண்டி, நான் ஒரு முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே மீனாவை எப்போதும் போல் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, நீ என்ன ஒரு நாள் ஆகும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர்றதுக்கு, இங்கே யார் சமைக்கிறது அப்படி இப்படின்னு சத்தம் போடுறாங்க. இதை கேட்டுட்டு முத்து சொல்கிறாரு, உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு இருங்க அப்படிங்கிறாரு. இப்போ ரோஹிணியோட ரூமில் தான் வந்து கிறிஷை படுக்க போகிறாங்க. அப்போ எங்கே படுக்க வைக்கிறது, எங்கே தங்க வைக்கிறதுனா விஜயா கேட்குறாங்க. அப்போ என் ரூம் இருக்கு ஆண்டி, அங்கே படுக்க வைக்க அப்படிங்கும்போது விஜயா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, என்ன முத்து மீனாவும் தங்கிக்கிறதுக்கு வேணான்னு சொன்னாவ, இப்போ என்னன்னா யாரோ ஒரு பிறப்பு யாரோ ஒரு புள்ள, அது வந்து அதை வந்து தான் ரூமில் படுக்க போட்டுக்கிறா, இவ என்ன ஏதுன்னு யோசிக்குது விஜயா. இப்போ என்ன பண்ணுறாங்க, யோசனை பண்ணுற விஜயாவை யோசனையே பண்ண விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஆண்டி பாவம்ல கண்ணு தெரியாதுல்ல அந்த பையனுக்கு, அதனால தான் சொன்னேன் ஆண்டி அப்படின்ட்டு அப்படியே முட்டுக்கட்டை போடுது இந்த ரோஹிணி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, விஜயா சொல்கிறாங்க தனியாக கூப்பிட்டு, இதை எப்படியாவது பண்ணுமா அப்படிங்கிறாங்க. இங்கே முத்து என்ன பண்ணுறாரு, யோசனையில் போகிறாரு, இந்த பொண்ணு ஏன் வந்து கிறிஸை வந்து தான் ரூமில் விடுது, நம்மளை படுக்க வேணான்னு சொல்லிச்சு, மீனாவை படுக்க வேணான்னு சொல்லிச்சு, ஆனால் வந்து கிறிஸை மட்டும் அலோவ் பண்ணுது அப்படின்னு மனசுலேயே நினச்சிக்கிறாரு முத்து. இங்கே சுருதியும் வந்து ரவிக்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு, கூட பிறந்த தம்பி, கூட பிறந்த அண்ணன், இப்படி இருக்கும்போது முத்துவை அலோவ் பண்ணலை அந்த ரூமில், யாரோ ஒரு பையனை வந்து அலோவ் பண்ணி, சரி விடு சுருதி அப்படின்னு எப்போதும் போல் அவர் ரவி சொல்லிட்டு போயிடுறாரு. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, இங்கே வந்து இவங்க வந்து ரோஹிணி ஒரு ஐடியா பண்ணுறாங்க, எப்படியாவது இவங்களை வெளியே அனுப்பிட்டு நம்ம கிறிஸ் கூடவும் அம்மா கூடவும் டைமிங் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்போ வந்து கிறிஸ் அம்மான்னு அழுவும்போது ரோஹிணிக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன தந்தாலும் பெற்ற தாய் தானே அப்படின்ட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி இருக்குது. அப்போ வந்து அவங்க ரோஹிணியோட அம்மா வந்து ரோஹிணிக்கிட்ட பேசுகிறாங்க, இங்கே பாரு கல்யாணி, நான் எத்தனை நாளைக்கு தான் உன் பிள்ளைய நான் பார்ப்பேன், அவங்களுக்கு ஏதாவது ரோஹிணியோட அம்மாவுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், அதனால் நீ வந்து என்ன செய்யி, கிறிஸை வந்து உன் இடத்துல வச்சுக்க, எப்படியாவது நீ வச்சுக்கிறதுக்கு பாரு, ஏதாவது யோசனை போய் இங்கே வச்சுக்கிறதுக்கு பாரு, உன் கூட வச்சுக்க பாரு, நீ தான் அம்மாங்கிறதையும் சொல்லிவிடு அவங்ககிட்ட. அப்படிங்கும்போது எப்படிம்மா நான் சொல்லுவேன், நீ என்னம்மா இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லும், கொஞ்சம் பொறுமா, எனக்கு இருக்குமா, எனக்கும் வந்து என் பிள்ளைய வந்து நான் கொஞ்சணும், என் பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணும், இவ்வளவுலாம் ஆசை இருக்குல்ல, கொஞ்சம் பொறுமா, மனோஜ் கூட பரவாயில்ல, மனோஜோட அம்மா அப்படி கிடையாதுமா அப்படின்னு சொல்கிறாங்க, நான் எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க பேசிக்கிட்டு இருந்ததை கிறிஸ் கேட்டுட்டு அப்போ கல்யாணி அத்தை நீங்கள் தான் வந்து எனக்கு அம்மாவா அப்படிங்கும்போது உடனே தூக்கி வாரி போட்டுருது இதுக்கு ரோஹிணிக்கு. கிறிஸ் இங்கே வாடா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்போ நீங்கள் தான் எனக்கு அம்மாவா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமான்னு சொல்லிடுறாங்க. அப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணிடுறாங்க, அவங்க ஒரு ஐடியா பண்ணுறாங்க, ரோஹிணி எல்லாரையும் வெளியேற்றி விட்டு நம்ம ஜாலியாக இருப்போன்ட்டு, அதே மாதிரி கோயிலுக்கு போங்க அத்தை, இவங்களை நான் வெளியேற்றிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த மாதிரி எல்லாரும் அவங்க ஒவ்வொரு வேலையாக போயிடுறாங்க. மீனா என்னாண்டா என்றைக்கும் இல்லாமல் நித்யாவுக்கு பூ கட்டி கொடுக்க போகிறேன், கற்றுக் கொடுக்க போகிறேன்ட்டு போயிடுது. இதுலேயே டவுட்டு வந்துடுது அவருக்கு. யாருக்கு டவுட்டு வருது, இவருக்கு முத்துக்கு டவுட்டு வந்துடுது. டவுட்டு வந்து என்ன நடக்குது இந்த வீட்டில், அவங்க வெளியே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, முத்து நீங்கள் போகலையா இன்னும், நீ ஏன் அதை கேட்குற, நான் போகலையாண்டு, இது என் வீடு, என் அம்மா அப்பா வீடு, இதையே கேட்குற, நீ யார் என்னைய கேட்க கேள்வி, இல்லை சாதாரணமாக கேட்டேன் அப்படின்னு ரோஹிணி சொல்கிறாங்க. அதுக்கு முத்து கேட்குறாரு, உன் வேலையை பார்த்துட்டு போ, நான் வெளியில் போவேன், இங்கே இருப்பேன், உனக்கு என்ன, நீ இதெல்லாம் கேட்டுக்காத அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கிறிஸை கூப்பிட்டு விளாண்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ ரோஹிணிக்கு ரொம்ப எரிச்சலாக வருது, கோவம் வருது, ஏம்மா கிறிஷை வாங்கிட்டு வாமா இங்கே அப்படிங்கும்போது, நீ சும்மா ரெடி, உனக்கு முன்னாடி அவங்கள எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க ரோஹிணியோட அம்மா. அதுக்கப்புறம் கிறிஸ், நான் சவாரிக்கு போயிட்டு வரேன்டா, ஒரு ஃபோன் வந்துருச்சு, நான் சவாரிக்கு போயிட்டு வரேன், நீ பத்திரமா இரு அம்மா கூட அப்படின்ட்டு போகிறாரு. போனவர் சவாரி விட்டுட்டு என்ன பண்ணுறாரு, வீட்டில் போய் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு இருக்கும்போது தான் இங்கே வந்து கொஞ்சம் குழாவிட்டு இருக்கு ரோஹிணி. அதாவது அம்மா அப்பா அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது இதை வெளியே நின்று கேட்டுறாரு. ஏன் அம்மாங்கிறாங்க ரோஹிணி அப்படின்னு நினச்சிக்கிட்டு வெளியே நிற்கிறாரு. என்ன தான் பேசுகிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு
அப்படின்னு நிற்கிறார் முத்து. அப்போ கிறிஸ் கிட்ட சொல்கிறாங்க, நான் தான் உன் அம்மா, நான் தான் இந்த மாதிரி நம்ம ஊர் அந்த ஊர் அதெல்லாம் சொல்லக்கூடாது, யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. முக்கியமாக மீனா முத்துக்கிட்ட 2 பேர்ட்டையும் நீ எது கேட்டாலும் எனக்கு தெரியாது, இவங்கள தெரியுமான்னு கேட்டாலும் சொல்லக்கூடாது, என் உண்மையான பேரை சொல்லக்கூடாது, என்னை அவங்க முன்னாடி ஆன்ட்டினும் கூப்பிடக்கூடாது, அம்மானும் கூப்பிடக்கூடாது, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு கிறிஸ் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட முத்துக்கு ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. என்ன இந்த பொம்பளை அம்மாவா அவனுக்கு அப்படின்ட்டு. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, யார் ரோஹிணியோட அம்மா சொல்கிறாங்க, இங்கே பாரு கல்யாணி, ரொம்ப நாளைக்கு என்னால் இவனை வச்சுக்கிட்டு என்னால் இது பண்ண முடியாது. அன்னைக்கே பாரு இவனுக்கு எப்படி அடிபட்டுச்சு தெரியுமா, நான் அசந்து தூங்கிட்டேன், இவன் விளையாட போயிட்டான், எவனோ கார்காரன் அடிச்சுட்டு போயிட்டான், என்னால் இவனை பார்த்துக்க முடியாது, நீ என்ன சொல்லுவியோ ஏது சொல்லுவியோ தெரியாது, உன் மாமியார்கிட்ட சொல்லி உன்னுடைய கதையை சொல்லு, உன் வீட்டுக்காரர் இறந்து போயிட்டாரு, இப்போ அப்போ உள்ள புள்ள தான் இது, அதனால் நான் ஏற்கனவே கல்யாணம் பண்ணவா, எல்லா விஷயத்தையும் சொல்லிடுங்கும் போது முத்துவுக்கு நிற்கவே முடியல அந்த இடத்துல. என்ன இது, என்னென்னமோ இடி மேலே இடி விழுவுது, இது இவனுக்கு மனோஜுக்கு தெரிஞ்சால் என்ன எப்படி எடுத்துக்குவான் அப்படின்னு நினைக்கிறார் மனசுக்குள்ளேயே. அப்போ அவங்க மேலும் மேலும் சொல்கிறாங்க ரோஹிணிக்கிட்ட, இங்கே பாரு கல்யாணி, எல்லாத்தையும் மறைக்காத, எல்லா உண்மையும் சொல்லிவிட்டு இந்த பிள்ளைய உன் கூட வச்சுக்க, இதுதான் நான் சொல்கிறது. இப்போ நம்ம டாக்டர்கிட்ட போயிட்டு கண்ணை இது பண்ணிவிட்டு உன் கூடவே இவனை வச்சுக்க அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் பொறுமா, ஒரு 6 மாதம் ஆகட்டும், நான் அதுக்கப்புறம் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன், நான் மலேசியா அது இதுலாம் பொய் சொல்லியிருக்கிறேன்லம்மா, போதும் பொய்யெல்லாம், அந்த முத்துவும் மீனாவும் பாரு ரொம்ப நல்லவங்க, அவங்கக்கிட்ட உண்மையை சொல்லு, அவங்க எடுத்து சொல்லுவாங்க, உன் மாமியார்ட்டையும் மாமனார்ட்டையும் எடுத்து சொல்லி உன்னை வீட்டோடு வச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் ஆமாம், முத்து மீனாவும் ரொம்ப கெட்டவங்கம்மா, அவங்கள பற்றியே பேசாத, எப்போ பார்த்தாலும் நீ முத்து மீனான்ட்டு, நீ அப்படி சொல்லாத கல்யாணி, அவங்க 2 பேரும் ரொம்ப தங்கமானவங்க தெரியுமா, அவங்க இல்லைன்னா நான் இங்கே வந்திருக்கவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா போதும் நிறுத்துமா, நீ முத்து மீனா புராணத்தை நிறுத்து அப்படிங்கிறாங்க. இதை கேட்டுட்டு முத்துவுக்கு சிரிக்கிறதா அழுகுறதான்னு தெரியல. என்னென்ன புருடா விட்டுச்சு இந்த அம்மா, மலேசியான்ச்சு, மலேசியா மாமான்ச்சு. அப்போவே எனக்கு டவுட்டாக இருந்துச்சு அந்த ஆளை பார்த்துட்டு, எப்போ பார்த்தாலும் கறிக்கடைன்னா. அப்போ இந்த பார்லர் அம்மா கசாப்பு கடைக்காரனை கொண்டு கூட்டிகிட்டு நடிக்க வச்சுருக்கா. இருக்கட்டும் இதுக்கு ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை எல்லாத்தையும் அவர் ரெக்கார்ட் பண்ணிட்டார் முத்து.